ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டேஸ்டான ரொம்பவும் சாஃப்டான ஹனி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஈரமில்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை ஊற்றிக்கிட்டு அதை முட்டை நல்லா முறை வர அளவுக்கு நல்லா முட்டையை அடிச்சுக்கணும். நல்லா முட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாஃப்டாக ஃபுல்லாக முறை வர அளவுக்கு முட்டையை அடிக்கிறீங்களோ அவ்வளோ கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் அடித்து விட்டுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே ஊற்றிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா. அப்புறம் ஒரு சல்லடை எடுத்து 1.5 கப் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துக்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1.5 கப் மைதா மாவில் சல்லடை வச்சு சலித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பயுமே ரவுண்ட் ஷேப் கொடுத்து ஒரு நடுவில் ஒரு கோடு, ரவுண்ட் ஷேப் கொடுத்து ஒரு நடுவில் ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடு, ரவுண்ட் ஷேப் நடுவில் ஒரு கோடு. நான் இப்போ பண்ணுறேன்ல அது மாதிரியே பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அப்படி தான் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் நடுவில் ஒரு கோடு, ரவுண்ட் ஷேப் நடுவில் ஒரு கோடு, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா தான் நம்ம கேக் வந்து நம்மளுக்கு சாஃப்டாகவும் வரும். பபிள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கேக் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. இல்லைனா A4 ஷீட்டில் இன்றைக்கி நம்ம ஓவனில் தான் பண்ண போகிறோம். அதனால் ஓவனை வந்து ஹீட் பண்ணணும். அதுக்கு 180 டிகிரி செல்சியஸ் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் இது ரெடி ஆனதுக்கப்புறம் ஓவனில் வச்சு அதே ஓவனில் நம்மளோட கேக்கோட ட்ரையை வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்லேயே 30 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து கேக் நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக நம்மளுக்கு வந்துடும். இந்த சூடோடு இருக்கும்போதே நல்லா நம்ம வந்து ட்ரையை விட்டு வெளியே எடுத்து அந்த பேப்பரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்களே கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லாவே கேக் வெந்து வந்திருக்குது. பேப்பர் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம எடுக்கும்போது பேப்பர் எவ்வளோக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கரெக்டான பக்குவமாக இருக்குது. எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கை வந்து நம்ம மேலே வந்து புஷ்ஷுன்னு வந்திருக்கும், அந்த இடம்லாம் ஃபுல்லாக மேலெல்லாம் கட் பண்ணிடலாம். நல்லா கேக் வந்து நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மேலே இருக்கிறது புஷ்ஷுன்னு வந்ததை நறுக்கிட்டேன். அதை நம்ம ஏதாச்சும் இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து 2 பீஸாக நான் நறுக்கியிருக்கேன், 2 லேயராக நறுக்கியிருக்கேன் நான். இதுக்கு நம்ம வந்து சுகர் சிரப் செய்யணும். சுகர் சிரப்புக்கு நம்ம ஹனி சிரப் செய்யலாம். ஹனி சிரப்புக்கு ஹனி 2 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா முறை வர அளவுக்கு கொதிக்க விட்டு அதை பூரா நம்மளோட கேக் இதில் ஒவ்வொரு 2 லேயர்லேயுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதே நல்லா சூடாக அரை சூடாக இருக்கிற கை பொறுக்கு இருக்கும்போதே நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். நல்லா முறை வர அளவுக்கு கிண்டணும். நல்லா இன்னும் முறை வரட்டும். இந்த மாதிரி நல்லா முறை வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபுல்லாகவே கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் அந்த ஹனி ஃபுல்லாகவே சிரப் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜாம் லேயர் வந்து அப்ளை பண்ணுற லேயரில் ஃபுல்லாக அதுக்கு ஹனி கொஞ்சமாக ஊற்றி
ஜாம் வந்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஜாம் சேர்த்துருக்கேன். நான் வந்து எல்லா ஃப்ளேவரும் இருக்கிற ஜாம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுவும் நல்லா முறை வர அளவுக்கு அந்த ஜாம் ஃபுல்லாக நல்லா ஹனியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா முறை வந்து ஃபுல்லாக லிக்விடு மாதிரி வர்ற அளவுக்கு வச்சு, அதுவுமே கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கிறப்ப ஃபுல்லாகவே கேக்கில் அப்ளை பண்ணிடுங்க. ஹனி சிரப் அப்ளை பண்ண மாதிரியே எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே அது மேலே தூவி விட்டுக்கலாம் கேக் மேலே. இல்லை டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் அதை வந்து துருவி அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணி அந்த ஈரம் மட்டும் இதாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து அந்த கோகோனட்டை தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சாஃப்டான ஹனி கேக் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.